ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அருளும் ஆசியும் நிறைந்த மானுட ஆன்மாக்கள் ஞானத்தின் உச்சத்தை அடையத் தவறுகின்றனர். கால பைரவராகிய யாம் பல காலம் இயங்காது நிலைத்திட்ட காரணம் என்பது இறை ஞானம் மிகுந்த மானுடம் இறைவனை நாடாத நிலையிலும் பேரானந்த நிலையில் வாழ்ந்தனர். கலி எல்லையிலோ வாழ்வதற்கு அறியாத மனிதர்கள் இறைவனை நாடி அழைக்கின்றனர். பேரியக்கம் புரிந்திட இறைவனும் மலர்கின்றார். சிவ இயக்கத்தில் யாமும் மலர்ந்துள்ளோம். சுருங்கி விரிதல் எனும் நிகழ்வு சக்தியின் இயக்கத்தினை ஒடுக்கி சிவ இயக்கத்தை மலர்த்துகின்றது. எனில் வெப்ப அணுக்கள் ஒடுங்கி ஒன்று கூடுவதன் மூலம் காந்த அணுக்கள் வெடித்து விரிந்து இயங்குகின்றன. உணர்வு நிலைகளின் உச்சம் சென்றால் மாத்திரமே இறைவனின் இயக்கம் புரிபடும். காந்த சக்தி மிகுந்த சிவ ஆற்றல்கள் விரிவதினால் இயக்கத்தின் தன்மையே மெல்ல மெல்ல மாறுபட்டு வருகின்றது. சிறைப்பட்ட ஆன்ம துகள்களின் இயங்கிய மனிதர்கள் விடுபட்ட துகள்களின் காந்த ஒளி சக்தியினால் இயங்க இயலுமா என்றே சிந்தித்தால் நிகழ்வின் ஆழமான உணர்வலைகள் மனிதர்களின் அறிவினை எட்டும். சிவலிங்க பூஜை புரிந்து உணர்வு நிலைகளின் மூலம் ஆன்ம அணுவோடு பிணைந்து ஒளியோடு இணைந்து வாழ்பவர்கள் சிவத்துளிகளை உணர்ந்து ஏற்பர். 36வது சிவத்துளியாக உட்புக உள்ள ஓர் உயரிய சிவசக்தி ரூபம் என்பது ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆவார். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை போன்றே ஆற்றல் படைத்த ஓர் சிவத்துளி அக்னி ஈஸ்வரராக வெளித்தோன்றி ஒடுங்கும் உயிர் அணுவிற்கு ஓர் பிரதிநிதியாய் விளங்கிடுவார். உயிர் அணு ஆன்மாவினை நோக்கியே பயணித்திடும் இத்தருணத்தில் உயிரின் வெற்று கூட்டினில் நிலை நின்று சிவ இயக்கமாய் உருகிய ஒளியாய் மலர உள்ள சிவத்துளியினை ஆழ்ந்து ஆராதித்து ஏற்றிடுங்கள். சக்தியின் பிரதிநிதியாய் நிலைத்து உயிர் அணுவின் செயல்களை ஏற்று அன்பாய் இயங்க உள்ள அக்னீஸ்வரரை வரவேற்று பணிந்து போற்றிடுங்கள். இயக்கத்தின் மாற்றங்களை தெளிவுற உணர்வீர்கள். உணர்வினில் ஓங்கிட அன்பான ஆசிகள்.